ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வறுத்த பச்சரிசி மாவு உலக்கு எடுத்திருக்கேன். நம்ம இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாவு. உலக்கு மாவுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றுறேன். நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டிக்கிடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். வறுத்த மாவுனால் நிறைய வரும், கிண்டினோம்னாக்கா நல்லா பொங்கி வரும், பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்லா சாஃப்டாக ஓரளவுக்கு கொழுக்கட்டை பிடிக்க வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கிண்டி வச்சுக்கிடலாம். இப்போ சிலர் எண்ணெய் தொட்டு உருட்டுவாங்க. எனக்கு மாவு வசதியாக இருக்கும். மாவு தொட்டு உருட்டினா நல்லா ஸ்மூத்தாக வரும். கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம ஒரு 4-5 வாட்டி மேலேயும் கீழேயும் இப்படி இழுத்து விட்டோம்னாக்கா 2 பக்கமும் ஷார்ப்பாகவும் நடுவில் கொஞ்சம் கனமாகவும் வரும். உருண்டை ஈஸியாக போட்டுடலாம். பழக்கம் இருந்துச்சுன்னா மாவு தொட்டுட்டு உருண்டையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நீல வாக்குலையும் கொஞ்சம் உருட்டி வச்சுருந்தேன். ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் தலைப்பால் தனியாகவும் 2வது எடுத்த பால் தனியாகவும் வச்சுருக்கேன். இப்போ 2வது எடுத்த பாலை சேர்த்துக்கிறேன். அதோட 3 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஓரளவு நம்ம நிறையா தான் ஊற்றிக்கிடணும். இதை கரெக்டாக இந்த அளவு தான் சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா நம்ம மாவு கரைச்சி ஊற்றுவோம். கரைச்சி ஊற்றுறதுக்கு நமக்கு திக்காக வரும். கரைச்சி ஊற்றும் போது பாருங்கள், இந்த சைஸ் நான் கரைச்சி ஊற்றுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். திக்காக மட்டும் இல்லை, மாவு கரைச்சி ஊற்றுறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சா பத்தாது. இந்த அளவு கொதி இருக்கும்போது நம்ம போட்டோம் அப்படின்னா உடனே மாவு லூஸ் ஆகி கரைய ஆரம்பிச்சிரும். அப்புறம் கொதிக்க கொழுக்கட்டெல்லாம் உடஞ்சிரும். நல்ல கொதிக்கும்ல மலன்னு, அந்தளவு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நான் பாதி கொழுக்கட்டை அளவுக்கு போடுறேன். ஆப்பையை போடக்கூடாது. கொழுக்கட்டை போட்டுட்டு இப்போ பாருங்கள், நான் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் ஆப்பையை உள்ளே விடுறேன். அதுக்குள்ளே அதுவே பாதி வெந்து மேலே வந்துருச்சு. மீதி உள்ளதையும் இப்படி தள்ளி போட்டுக்கிட்டேன். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்ஸில் வச்சு அரை மூடி போட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மொத்தம் 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ஸில் வச்சோம்னாக்கா நல்லா வெந்துடும். இப்போ உலக்கு மாவுக்கு நிறையா உலக்கு ஃபுல்லாக எடுத்து ஒரு உலக்கு சர்க்கரை போடணும். மாவு எப்படி நம்ம ஃபுல்லாக எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரையும் ஃபுல்லாக எடுக்கணும். உப்பு நமக்கு போட தேவையில்லை. ஏன்னா நம்ம மாவு கரைச்சி ஊற்றுறோம்ல, அதுலேயே உப்பு இருக்குது. அதுவே போதுமானது தான். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் ஊற்றுறேன். சர்க்கரை போட்டு 2 நிமிஷம் கழித்து கரைச்ச மாவு ஊற்றி 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா கரைச்ச மாவு ஊற்றினோடனே திக்காகி அடி பிடிக்க ஆரம்பிக்கும். 2 நிமிஷத்துக்கு கழித்து இப்போ தலைப்பால் ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல திக்கு பால், அதை ஊற்றி ஒரு கலக்கிட்டேன். பாருங்கள், இந்தளவு லேசாக கொதி வருதில்ல, அந்தளவு கொதி வந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய பொருள் தான். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.